ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தான் இப்போ ஏர்லி மார்னிங் இது எழுந்துட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே அவுட் சைடு இதை காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4:30. இப்போ வாசல்லாம் கோலம்லாம் போட்டுட்டேன் பாருங்க. கோலம்லாம் போட்டுட்டு வாசலில் விளக்கு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து உங்களுக்கு நான் அது வீடியோ இது காமிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் போய் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ. இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்கள். விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் காமிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். எத்தனை மணிக்கு செய்யணும், எந்த டைமில் செய்யணும், எத்தனை விளக்கு ஏற்றணும் எல்லாமே நான் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் என் சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து லன்ச்சு வ்ளாக் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்தது லன்ச் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்க. யாருக்கா வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்ட்டு. இதில் கமெண்ட்ஸ் நிறைய எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் அது எப்படின்றது நான் செய்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன் பாருங்கள். எல்லா விளக்கும் எத்தனை மணிக்கு ஏற்றணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது காலங்காத்தால இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து உங்களுக்கு செய்யணும். அது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்ஸாக எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எல்லா இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எந்த திசையில் ஏற்றணும் விளக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த விளக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் அது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். காலங்காத்தால் எந்த இது செஞ்சாலும் அந்த டைமில் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் இந்த வேலையை செஞ்சோம்னா அது வந்து நமக்கு நல்லதாகவே நடக்கும். இப்போ ஊதுவத்தி, சாம்பிராணி வத்தி எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய சேனல் வந்து இந்த அளவு க்ரோத் ஆனதுக்கு, இந்த அளவு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ இந்த வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் வீடியோஸ்லேருந்து, வ்ளாக்லேருந்து, பூஜை வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி மேலும் மேலும் என் சேனலுக்கு வந்து இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக அதுவாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட இது ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் அது கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வீடியோஸ் வந்து நான் எப்படின்றது நான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த டயத்தில் வந்து நம்ம செய்யணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நமக்கு எந்த கஷ்டம் எது இருந்தாலும் நமக்கு ரொம்ப எதுவுமே இல்லாமல் நல்லா நமக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும். கடன் அது எல்லாமே நமக்கு பிரச்சனை எல்லாமே நமக்கு சரியாயிடும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே. இப்போது கற்பூரார்த்தி காமிச்சிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் கற்பூரார்த்தி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா ரூம்லேயும் நம்ம காமிச்சிட்டு மற்ற இதில் வந்து ஹாலில் வந்து எல்லா இடத்துலையும் காமிக்கணும். அதே மாதிரி நிலப்படியில் தான் எல்லா இடத்துலையும் கற்பூரார்த்தி வந்து காமிக்கணும். இந்த பூஜை வந்து காலங்காத்தால் இந்த டயத்தில் செய்யணும். எந்த டைம் செய்யணும் அப்படின்றது நான் வீடியோவிலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பூஜையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நான் முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருக்கிறது தான் நான் வந்து சொன்னேன். அதில் எல்லாமே உங்களுக்கு டைம் எல்லாம் நான் எல்லாமே போட்டு எல்லாமே இது பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து லஞ்சோட இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டை, லவங்கம் இது எல்லாமே. இதில் வந்து அரிசி, அதில் தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இது நார்மல் ரைஸ்ன்றதுனால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியில் போட்டு இது பீன்ஸு, இதில் பீன்ஸ் இல்லை, இதில் பீன்ஸ் நான் சேர்க்கலை. பீன்ஸ் இல்லாததுனால மற்ற காயெல்லாம் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம். இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருக்கிறதுனால வெங்காயம் நான் சேர்க்காம தக்காளி மட்டும் சேர்த்து இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம்.
இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அந்த பட்டை, லவங்கம், இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துட்டேன் பாருங்கள். எல்லா காயும் பீன்ஸ் மட்டும் சேர்க்கல, இல்லை என்கிட்ட இல்லை பீன்ஸு. வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது பூஜை அப்படின்றதுனால நான் வெங்காயம் சேர்க்காம நான் செய்கிறேன்னு. ஆனால் தக்காளி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். நார்மல் ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1.5 கப்பு அரிசி அப்படின்றதுனால அது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 2.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். இந்த பிரிஞ்சி வந்து இந்த பிரியாணி மசாலா சேர்க்காமையும் நம்ம மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் சேர்த்தும் அதை வந்து நம்ம செய்யலாம் இந்த பிரியாணி. இது இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்க்கலாம். 2.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் நிறைய கூடுதலாக சேர்த்தாதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி ரைஸ்னா. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல, வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த பிரியாணி மசாலா தான் நான் இப்போது சேர்த்துருக்கேன். இது நிற்பற அந்த பிரியாணி மசாலா தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே இந்த ஊரில் தான் கிடைக்கும், அதுதான் வாங்கியிருக்கேன் நான். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளி தான். புளி வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி முன்னாடி நான் ரொம்ப பழைய வீடியோவில் நான் அந்த இது காமிச்சிருக்கேன். இது டிப்ஸ் மாதிரி இது எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து இப்போ நிறைய பேர் புதுசாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு தான் இது. இந்த புளி வந்து இந்த மாதிரி புளி பேக்கெட் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சிட்டோம்னா அது நமக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டப்பாவில் மாதிரி வைக்காம, அதாவது பாட்டில் மாதிரி அந்த மாதிரி வைக்காம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருந்தால் அது உள்ள எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பளம் பாக்ஸ் தான். இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகிடும். ஏன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி இந்த பப்பாடு இது பாருங்கள், இந்த மாதிரி இது பெரிய பப்பாடு, இது வந்து இந்த லீச்சட் பப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம சாப்பாடுக்கு வெறுமை இது பண்ணி கூட சாப்பிடலாம். அப்படியே இது பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பளம் வைக்கிறதுக்கான இந்த பாக்ஸ் இது ஒரு டிப்ஸாகவும் உங்களுக்குலாம் இருக்கும் அப்பளம் வைக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அப்பளம் வைக்கிறதுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சரி ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம அப்பளம் வச்சிட்டோம்னா எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே ஈஸியாகிடும். இதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த உடச்சக்கல்லை இதெல்லாம் வச்சுருக்கேன். இது முன்னாடி நான் வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். இது தெரியாதவங்களுக்காக இது திருப்பி ரிப்பீட் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மைதா மாவுன்னும் பாட்டிலில் நான் கொட்டலை, பேக்கெட்டோடையே இருக்குது அது. அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் உங்கள் அரிசி மாவு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்னா அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது உடச்சக்கல்லை இது டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே அரைச்சா மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரீசர்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃபுல்லாக அது அப்படியே. ஏன்னா எல்லா பேக்கெட்டும் அந்த இந்த பேக்கெட்டு சில்லி பவுடரு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு டக்குன்னு பூச்சி வந்துடும். அதனால் இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நமக்கு பூச்சி வராமல் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் அந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸில் போட்டு எடுத்தோம்னா இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதை நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம இதில் போடலாம், காயிலையும் போடலாம். அப்புறம் நம்ம பசங்களுக்கு அந்த பாஸ்தா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்போம் இல்லையா, பிளெயின் பாஸ்தா, அதுலேயும் இதை சேர்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே இது நம்ம ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த நூடுல்ஸு இதுலேயும் சேர்க்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சேர்க்கலாம். இது வந்து அந்த மிளகா வெத்தலை வந்து பல்ஸில் போட்டு இது பண்ணிட்டா ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் இருக்கும் எனக்கு. இது ரொம்ப நாளாக செஞ்சுட்டேன், சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். அது ஆனால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இந்த ஒன்றுமே கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அந்த எதுவும் பூச்சிலாம் வராமல் நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட அந்த மாதிரி இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காஃபி பவுடர் தான். இந்த ஊரில் கிடைக்கும் காஃபி பவுடர். அதுவும் ரொம்ப ரேரான கடையில் தான் அது கிடைக்கும். ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது காஃபி பவுடர். ஏன்னா
இந்த உதயம் காஃபி இருக்கு இல்லையா, அதுதான். அந்த பவுடர் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வடிகட்டுறது தான். நம்ப எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதில நம்ப கீரை பண்ணோம்னாலும், அதுலயும் தண்ணி ஃபுல்லா இதுவாயிடும். நம்ம எந்த வெஜிடபிள்ஸு இல்ல வேற ஏதாச்சு போடணும்னா அப்படின்னா கூட எல்லாமே நமக்கு அதில பாஸ்தா பண்றது, இது பண்றது, நூடுல்ஸ் பண்றது அது எல்லாமே தண்ணி ஃபுல்லா உங்களுக்கு இதில ட்ரெயின் ஆயிடும், இதில போட்டுட்டோம்னா. இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாரி இது. யாராவது பார்த்தீங்கன்னா, அ கடையில இருந்துச்சுன்னா, இந்த மாரி இருந்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இது என்ன? எப்படி? அப்படின்னு கூட சில பேர் தெரியாம இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இத சொல்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அப்பளம் பொரிக்கும்போது எடுப்போம் இல்லையா? அதுதான். அப்பளம் அப்படி ஈஸியா எடுத்துடலாம் நம்ம. அந்த அப்பளம் எடுக்கிறது, அப்புறம் நம்ப அந்த ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? வடை இந்த மாரி, போண்டா அந்த மாரிலாம். அதெல்லாமும் நம்ம எண்ணெய் இல்லாம அப்படியே இதில ஈஸியா இதில எடுத்துடலாம். பூரி இந்த மாரி இதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இது. இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இப்படி க்ளோஸ் ஆயிடும். லாக் ஆயிடும் அது அப்படியே. இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இது. இந்த மாரி கூட நீங்க எதாவது கிடைச்சிச்சுன்னா, நீங்க வாங்கிக்கலாம் நீங்க. இல்ல அ இல்ல அப்படி யார்கிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க அத பார்த்து இது வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா. இது வந்து பச்சடி. பிரிஞ்சிக்கு பச்சடி. இது கேரட்டு, தக்காளி, அப்புறமா வந்து இது குக்கும்பர். இது 3ம் சேர்த்து தயிர் போட்டு, உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பச்சடி இது. பச்சடி வந்து நம்ம இந்த மாரி நம்ம செய்யலாம். நான் ஆனியன் போடல. நான் சொன்னேன் இல்லையா? அதனால ஆனியன் போடல. இத மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு பச்சடி. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா இதிலேயே பன்னீர் போட்டு செய்யலாம் பிரியாணி. அதே மாரி நம்ம அரைச்சு விட்டும் பொடி போட்டு செய்யலாம். தம் பிரியாணி இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு பிரியாணி வந்து. இப்ப இதில நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் இதில போட்டுறலாம். கொத்தமல்லி கடைசியில சேர்த்துட்டு இது பண்ணிட்டோம்னா, ஒரு அருமையான ஒரு பிரியாணி பாருங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன் பிரஸ் பண்ணா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வேற என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்ன பூஜை உங்களுக்கு எந்த பூஜை இது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நான் பூஜை வேணும், ஃபுல் பூஜை வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கேட்டீங்கன்னா, நான் வந்து நான் வந்து அது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவா நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.